ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பொண்ணு பஸ்ல டிராவல் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தர் அந்த பொண்ணுடைய கோல்டு செயினை கத்திரிக்கோலால கட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு அந்த கோல்டு செயினை அசாம எடுத்து யாருமே கவனிக்காத சமயத்துல அவருக்கு பக்கத்தால உட்காந்துருக்க ஒருத்தருடைய பாக்கெட்ல போட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஸ்ல இருக்கிறவங்க நம்புற மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எதிர்த்து அவங்களுடைய கழுத்தை டச் பண்றாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோல்டு செயின் காணும்னு சொல்லிட்டு அவங்க நின்னுட்டு இருந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படி இந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒருத்தர் இந்த பொண்ணு கிட்ட உங்களுடைய கோல்டு செயினை இவர் தான் எடுத்தாரு, இவரோட பாக்கெட்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய கோல்டு செயின் இவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு அவர்கிட்ட என்னுடைய கோல்டு செயின் கொடுங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க. இவரு இந்த பொண்ணு கிட்ட உங்களுடைய கோல்டு செயின்ல நான் எடுக்கல, இவர் வீணா என் மேல பழி சொல்றாருன்னு சொல்லவும் இந்த பொண்ணு அவரை பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு தான் நீங்க பஸ்ல வரீங்களா, கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் உழைச்சி சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி அவரை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்டபடி திட்டுறாங்க. இவரு அந்த பொண்ணு கிட்ட நான் உங்களுடைய கோல்டு செயின்ல எடுக்கல, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தவர் உங்களுடைய கோல்டு செயினை இவர் தான் பாக்கெட்ல திருடி வச்சிருக்காருன்னு சொல்லவும் இவரு உங்களுடைய கோல்டு செயின்ல என்னுடைய பாக்கெட்ல இல்லன்னு சொல்லிட்டு அவருடைய பாக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாரு. அப்பன்னு இந்த பொண்ணுடைய செயின் பாத்தீங்கன்னா அவருடைய பாக்கெட்ல இருக்குது. அடுத்ததா என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்காட்டியும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கடைசியில இவர் இந்த பொண்ணு இந்த பையனும் சேர்ந்து பண்ண திருட்டு வேலையை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு கீழே இருக்க இந்த ஒரு ஐகானை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை அங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.